ஹலோ ஹலோ மக்களே, வெல்கம் டு இது மேஜன் கிச்சன். இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலாக வாழைப்பழம் இனிப்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம டேஸ்டியான ரொம்ப சுவையான கொஞ்சம் கஷ்டமான வாழைப்பழ இனிப்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நம்ம கடற்கரை சைடில் எல்லாருமே தெரியாமல் இருக்காது. கண்டிப்பாக எல்லா ஃபெஸ்டிவல் டைம்லையும் நம்ம வாழைப்பழ இனிப்பு செய்வோம். ஃபஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நான் அன்றைக்கி ஒரு 10 நாட்டு வாழைப்பழத்தை எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுக்கிட்டேன். அப்போ தான் அந்த விதை எல்லாமே நல்லா அடிச்சிரும், இல்லைனா விதை இருந்தனா வெடிக்கும் நம்ம செய்யும்போது. இப்போ இந்த 10 வாழைப்பழத்துக்கு நான் 2 டம்ளர் சீனி எடுத்துக்கிறேன். கரெக்டான அளவு தான் சீனி, கொஞ்சம் கூடையே குறையவோ எடுக்காதீங்க. இந்த 2 டம்ளர் சீனி இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சீனி நல்லா கரையட்டும். இப்போ வாழைப்பழமும் சீனியும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வாழைப்பழமும் சீனியும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரம் வெயிலில் வைக்கலாம். ஏன் வெயிலில் வைக்கிறோம்னா, நமக்கு இதை கிண்டும்போது ஈஸியாக கிண்டுறதுக்கு தான். ஏன்னா வெயிலில் வைக்கும்போது இதில் உள்ள வாட்டர் கண்டென்ட்லாம் கொஞ்சம் எவாப்ரேட் ஆயிரும், அதனால் மேலே நான் ஒரு துணியை போட்டு மூடி இப்போ தான் நான் வெயிலில் வைக்க போகிறேன். ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா வெயிலில் வச்சு எடுங்க. அப்போ ஈஸியாக இன்னும் வாழைப்பழத்தை கிண்டிடலாம். இப்போ வெயிலில் வச்சு பார்த்ததுக்கப்புறம் பாருங்களேன், தண்ணியெலாம் நல்லா வற்றி எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு கிண்டும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கிண்டலாம். நமக்கு கேஸும் மிச்சமாகும். அதனால தான். அதே மாதிரி அடுப்பை எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. ஏன்னா பிடிச்சிட்டுனா மறுபடியும் வாழைப்பழ இனிப்பு நல்லா இருக்காது. மீடியமாக வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. இதில் என்னென்னா ஒன்று, வாழைப்பழ இனிப்பு கிண்டும்போது நம்ம கையை விட்டுறவே கூடாது, கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதான் மெயினே. இல்லைன்னா கீழே அடி பிடிச்சி நமக்கு கிடைக்கும். அதனால தான் சொன்னேன் கொஞ்சம் கஷ்டமானதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இது கை விடாமல் தொடர்ந்து இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட 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 நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த 10 பழம் தான் நான் எடுத்திருக்கேன். ஆனால் நான் இது கிண்டி முடிக்கணும் ஸ்டார்ட் பண்ணும்போது மணி 2. ஆனால் நான் இதை முடிக்கும்போது எனக்கு 3:45 கிட்ட ஆகிட்டு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1.25 நேரம் இந்த 10 பழத்தையும் நான் கிண்டிருக்கேன். பார்த்திங்களா, ஒரு 20 நிமிஷம் கழித்து கலர் இப்படி சேஞ்ச் ஆகிட்டு தொடர்ந்து இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட 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 நமக்கு கலர் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வரும். இது நான் ரொம்ப நேரம் கழித்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கிண்டும்போது எவ்வளோ கெட்டி ஆகிட்டுன்னு பாருங்கள், எவ்வளோ கம்மியாகவும் ஆகிட்டு, எவ்வளோ இருந்தது இப்போ எவ்வளோ கம்மி ஆகிட்டுன்னு பாருங்கள். இப்படி தான் நேரம் ஆக 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 நமக்கு கலரும் சேஞ்ச் ஆகும், குவான்டிட்டியும் கம்மியாகிட்டே இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு எவ்வளோ கம்மி ஆகிட்டுன்னு. இப்போ நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் பக்கம் நெருங்கிட்டு அதனால் ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நம்ம ரொம்ப நெய் சேர்க்கணும் அவசியம் இல்லை, நம்ம அந்த வாசனைக்காக 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது இன்னும் கிண்டணும், நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓரளவு சட்டியில் ஒட்டாத பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக முடிவும் நான் எடுக்க போகிறேன். ஓரளவு நல்ல பதம் வந்துட்டு இந்த பதத்தை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இது எங்கள் ஊரில் வாழைப்பழ இனிப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது அல்வா மாதிரியும் இருக்காது, எடுத்து பார்க்குற மாதிரியும் இருக்காது. இப்போ இதை லைட்டாக உருட்டிட்டு நம்ம சுவரில் அடித்தோன்னா அது சுவரில் ஒட்டக்கூடாது. இதான் அதுக்குள்ளே பதம்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தீங்கன்னா அது நம்ம தட்டில் ப்ளேஸ் பண்ணி வெட்டுறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் ஒரு தட்டில் என்ன செஞ்சுருக்கேன்னா நெய் தடவி எடுத்துக்கிறேன். நெய் தடவிட்டு நம்ம வாழைப்பழ இனிப்பை அதில் அப்படி பரப்பிட வேண்டியதான். மக்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம நெய்தர் ஸ்பெஷலான வாழைப்பழ இனிப்பு. இது கடற்கரை சைடில் உள்ளவங்க தான் அதிகமாக செய்வாங்க, சாப்பிடவும் செய்வாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் கிறிஸ்மஸ் டைமு நியூ இயர் டைம்லாம் மக்கள் அதிகமாகவே சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு வரவங்களுக்கு பக்கத்து வீடுங்களுக்கெலாம் கொடுப்பாங்க. இப்போ
இப்போ எல்லாத்தையும் நல்லா எடுத்து அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக அந்த கரண்டியில் வந்து நெய் தடவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணனா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதான் நான் லைட்டாக கொஞ்சம் நெய் தடவிக்கிறேன் கரண்டியில். அதுக்கப்புறம் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது, ஒட்டாது வாழைப்பழ இனிப்பு. இப்போ ஓரளவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இன்னும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஒட்டுச்சுன்னு கரண்டியில். இப்போ டைம் ஆக ஆக ஒட்டையில் சூப்பராக அது நல்லா செட் ஆகிட்டு பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக வருதுன்னு சொல்லிட்டு. இதுதான் கரெக்டான பதம் இதுக்கு. கலரும் சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கான கலர் வேணும்னா நீங்கள் லைட்டாக கலர் சேர்த்துக்கலாம். ஆனால் இது நேச்சுரல் கலர், இது இப்படியே இருக்கட்டும். இது அப்படியே ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அப்படியே செட் ஆகட்டும் விட்டுறணும். செட் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கத்தியால் பீஸ் போட்டு எடுத்திங்கன்னா அழகாக அப்படி துண்டு துண்டாக வந்துடும். மக்களே, நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படணும்னு இல்லை. உங்களுக்காக நாங்களே வந்து வாழைப்பழ இனிப்பு, முறுக்கு, பந்தோல் இந்த மாதிரி நம்ம கடற்கரை சைடில் உள்ள எல்லா ஐட்டமுமே சேல்ஸ் பண்ணுறோம். இந்த கிறிஸ்மஸ்க்காக ஸ்பெஷலாக இந்த ஸ்கிரீன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஆர்டரை சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணுங்கள். சீக்கிரமாக கிறிஸ்மஸ் வந்துடும். அதே மாதிரி ஊறுகாயும் விற்கிறோம், அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.